ஒரு அசாதாரண சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே ஹோர்முஸ் நீரிணை நெருக்கடி குறித்து முக்கியமான உரையாடல் தொடங்கியது. இந்த அரச தலைவர்களுக்கு இடையிலான அழைப்பில் ஏலோன் மஸ்க் என்ற ஒரு தனிநபர் பங்கேற்றது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி, ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கும் அச்சுறுத்தல் குறித்து நாம் தீவிரமாக பேச வேண்டும். இது உலகளாவிய வணிகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ட்ரம்ப் கூறினார். மஸ்க் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த தடை உலகளாவிய எரிசக்தி விலைகளை உயர்த்தி சந்தைகளை ஆட்டி படைத்தது. இது மஸ்க் கடந்த கோடையில் அரசாங்கத்திலிருந்து விலகிய பிறகு ட்ரம்புடன் அவரது உறவு மீண்டும் சீரடைந்துள்ளதை காட்டியது. இந்த சூழ்நிலையை நாங்கள் மிக விரைவாக சரி செய்ய வேண்டும். எங்கள் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உலகளாவிய நிலைத்தன்மைக்கு தொழில்நுட்பம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. நிலையான தீர்வுகளை கண்டறிய நாம் புதுமைகளை உருவாக்க வேண்டும். எலோன் மஸ்க் கூறினார். அவரது நிறுவனங்களுக்கு மத்திய கிழக்கில் இருந்து முதலீடுகள் இருந்தன. மேலும் அவர் இந்தியாவில் ஒரு பெரிய வணிக இருப்பை விரும்பினார். இந்த அழைப்பு முடிந்ததும் அமெரிக்க மற்றும் இந்திய அதிகாரிகள் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலும் எலோன் மஸ்கின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடவில்லை. இது ஒரு உற்பத்திபூர்வமான உரையாடல். எங்கள் உறவு மிகச் சிறந்தது, ட்ரம்ப் கூறினார். தனது சமூக ஊடகப் பதிவில் பிரதமர் மோடி ஹோர்முஸ் நீரிணை திறந்த நிலையில் பாதுகாப்பாகவும் அணுகக்கூடியதாகவும் இருப்பது முழு உலகிற்கும் அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்டார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான முயற்சிகளில் தொடர்ந்து தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார். ஒரு தனியார் குடிமகன் அரச தலைவர்களின் அழைப்பில் பங்கேற்பது தேசிய பாதுகாப்பு விஷயங்கள் விவாதிக்கப்படும் போது அரிதானது. ஆனால் ட்ரம்ப் தனது சொந்த பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார்.